இது டேங்க் மூடி இருக்கு பார்த்தியா, இதை கழட்டி கையில் வச்சுக்கிறதாண்டா பிடிக்காத விஷயம். நம்மளோட ஆன் பண்ணி பார்ப்போம். அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் ஏதோ கொடுத்துருக்கேன் நாங்கள், அதுவும் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். மாமா எடுத்துறேன் இந்த வண்டியே. இந்த சுவிட்சு ஏங்க எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க, எம்டி நிமித்தி பார்க்கணும். வண்டி வெயிட்டே தெரில, ஃபுல் லேஸாக தெரியுது எனக்கு. இது 2,40,000 சொல்லிட்டு தலை. ஃபோனு நான் தலை லடாக்கில் இருக்க மாதிரி இருக்கா? பெட்ரோலு காரில் கன்ஃபியூஸ் ஆகி கேள்விப்பட்டிருப்பேன், பைக்கில் கன்ஃபியூஸ் ஆகி இப்போ நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். என்னங்க ரோட்டில் நிறுத்தி வச்சிருக்கீங்க? ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாளைக்கு நம்புறேன். ஸோ இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எமகா ஷோரூம் தான் கிளம்பியாச்சு. ஸோ நம்ம அண்ணன் வந்து புது பைக் வந்து டெலிவரி எடுக்க போகிறாங்க, அதுக்கு தான் நம்ம கிளம்பியாச்சு. ஸோ மணி எத்தனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 6:30 ஆச்சுங்க. வெளியே வேறு மழை வந்து பிரித்து எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ மற்ற வந்து உங்களுக்கு மாடல் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ வாங்க வண்டி எடுத்து பறக்கலாம். ஸோ மறக்காம சர்ஃபை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே 1 2 3. ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா மழை வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. என்ன அப்புறம் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நம்ம வண்டியை வந்து மேல் ரோட்டில் நிப்பாட்டு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கிட்ட நிப்பாட்டு வந்தாச்சு. பட் இப்போ வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அண்ணா வீட்டை போகிறோம். அண்ணாவை கூப்பிட்டு அப்படியே நம்ம ஷோரூமுக்கு வந்து போகிறாங்க. போகிறேங்க அப்படியே மேலே போய் வண்டியை எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக வண்டிக்கிட்ட வந்தாச்சுங்க. ஓடி இதில் மூச்சு வாங்குது, வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்களே மழையில் நனைஞ்சு மாப்பிள்ளை எப்படி இருக்கான்ட்டு. மாப்பிள்ளை வந்து இன்றைக்கி குளிச்சிட்டாங்க. நானே குளிக்க வைக்கணும்னு நினச்சேன், பையிலே குளிச்சிட்டான் பெஞ்ச மழையில். ஓகே மூச்சு வாங்கி பேசுவேன், கொஞ்சம் கண்டுக்காங்க. அட பாவிகளா, யாரோ ஸ்டிக்கர் ஒரு சுட்டாங்க. அப்பா சரியான மழையாக இருக்குது. ஆக்சுவலாக எப்படின்னாங்க, உங்களுக்கு வந்து கேமரா வந்து புகஞ்சிருமா அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து அதுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியாச்சு. சார்ஜர் போட்டும் மைக் போர்ட் வழி தானே தண்ணி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. அதனால் வந்து கேமராவுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே எடுத்தால் பார்ப்போம், இல்லைனா வேறு கேமரா தான் வாங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க அவங்க தான் நினைக்கிறேன். பொறுங்க கிட்டக்கில் வந்தாச்சு, அப்படியே போயிடுவோம். கேமரா வந்து தாங்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா டேப் எடுத்து சுற்றி வச்சுருக்கிறேன் ஃபுல்லாக. பட் அதனால் தலை போகலானே. வசந்து டேய் வீட்டுக்கு தான்டா. நீங்க இதில் தான் வந்தியா? 3 பேருமா? அப்புறம் சரி பண்ணா. எப்படி வசந்து? ஓய் பாய். நாங்களும் அங்கே தான் வரோம். எங்கே பாய் சொல்கிறீங்க? இப்போ வந்து எமகா ஷோரூம் போகிறேங்க. ஸோ அண்ணன் என்ன வண்டி புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா FZ வெர்ஷன் 3 தாங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ புக் பண்ணி முடிஞ்சு. பட் வந்து கொஞ்சம் வந்து பேமெண்ட் வந்து இப்போ பே பண்ணணும். இப்போ பே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டெலிவரி எடுத்துகிட்டு கோயிலுக்கெலாம் அப்படியே போயிட்டு அப்படியே வரதான் தாங்க பிளானு. ஆக்சுவலாக மழை தான் பிரிச்சுட்டு இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். நம்ம மாப்பிள்ளை எடுக்கும் போதே மழை தாங்க, சரியான மழை தான். பட் நம்ம மறுநாள் வந்து மதியமே போய் தூக்கிட்டு வந்துட்டோம் மாப்பிள்ளையே, மழை இல்லாதப்பி. ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க நம்மளோட எமகா ஷோரூம். தலைவா எங்கிட்டமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஷாட்டுக்கு இஷ்டத்துக்கு வராங்க. ஆக்சுவலாக நம்மளே வந்து நம்ம இந்த ஷோரூமில் தான் கேட்டோம். ஸோ நம்ம வண்டி என்னங்க ரோட்டில் நிறுத்தி வச்சுருக்கீங்க? அட சேஃப்டி பேஷனே இல்லைடா, என்னடா நீங்கள் பொறுங்க. மாலை வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மாலை இளஞ்சம். ஆமாங்க, மாலைன்னா கோயிலுக்கு போகும்போது தான் வாங்குவாங்க, தெரில எங்கே போகிறாங்கன்னு போகிறேன் கேட்போம். ஆக்சுவலாக நம்ம வண்டி தாங்க நின்றுட்டு இருக்குது. என்னடா இவங்க தூக்கி வெளியே ரோட்டில் போட்டு வச்சுருக்காங்க மலையில் ஊற விட்டு. சேஃப்டி பேஷன் ஆக மாட்டேங்குதுங்க நமக்கு. ஆக்சுவலாக கொடைக்கானலில் பொறுத்தளவுக்கு இந்த ஷோரூம் தான் ஒரு பஞ்சாயத்து. பொறுங்க அப்படி நிப்பாட்டிட்டு இப்படியே ஏற்றி போடுவோம். தலை சகதி தான் தலை. ஏங்க R15 V3 V4 இருக்கும் பாருங்க. R15 V4ங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு எய்மாக இருந்துச்சு, நல்லாயிருக்கு. பாருங்க ஆன் பண்ணி பார்ப்போம். ஜோஸ்து மேலே தெரிச்சிட போகிறோம். அது கேமரா டாட்டா சொல்லி தள்ளி நின்று டாட்டா சொல்லி இப்போ டாட்டா சொல்லி. ஓகே நீ தெரியவே. ஆமாம், ஹெல்மெட் இல்லை, கேமரா மட்டும். இந்த மாதிரியா எடுத்துருமா? மாமா எடுத்துறேன் இந்த வண்டியை, எடுத்துருவோமா? இந்த வண்டி பேர் என்னது? புரியல. ப்ளூ இல்லை, வண்டி பேர்
R15 V3 இது V3 இங்கே வாயேன். இதான் V4. இது MT ஆக்சுவலாக MT பார்ப்போம். ஏங்க எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க MT நிமித்தி பார்க்கணும், வெயிட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணுன்ட்டு. ஏங்க நம்ம மாப்பிள்ள அளவுக்கு வெயிட்டே இல்லைங்க. MT ஓட்டி பார்த்தா தெரியும் எப்படின்ட்டு. ஓ மாமா வண்டியா? அது மாமா வண்டி வீட்டில் இருக்குமா? இது ஷோரூம் வண்டிமா, தூக்கிட்டு போயிடுவாங்க முன்னே. மாமா வண்டி மாரி இருக்கா? அவரு தான் வச்சுருக்காரா? பாருங்க அன்னைக்கு கேள்வி போட்டுருக்காரு. 240 2,40,000 வாங்கி கொடு. 2,40,000 சொல்லிட்டு 5 minutes later. ஆர்டிஸ்ட் வாங்கத்தில் போடுங்க சாவியே. இதில் கியர் காட்டாதோ? சரிண்ணே அதில் காட்டுமாண்ணே. ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. இது எதுல எங்கத்தில் கீழே இருக்குமா? அதில் இந்த இதுமா இந்த சுவிட்சு. ஆமாம் அதில் பெட்ரோல் அவ்வளோ இருக்கு. தள்ளிட்டு போனேன் அப்புறம் போகலாமா தலை? சரி. ஆக்சுவலாக கிளம்பியாச்சுங்க. நைட் பிளாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது. ஆக்சுவலாக வந்து மழை விடவே மாட்டேங்குச்சுங்க. நாங்களும் மழைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் கொஞ்சம் வெறிச்சனே சரி ஓகே போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தாச்சுங்க. ஸோ நம்ம இப்போ மாலையை வாங்கிட்டு அப்படியே சலித் மாதா கோயிலுக்கு போய் ஒரு பூஜை போட போகிறோம். நம்ம அண்ணா வந்து முன்னாடி போய் பெட்ரோல் போட்டு பெட்ரோல் பங்க் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நமக்காக. நம்ம வந்து இப்போ மாலையை வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து போயிடுவோங்க. ஓகே ஃபைன். இப்போயுமே லேசாக தூரிட்டாங்க இருக்குது. பாருங்க நம்ம மாப்பிள்ளைக்கு என்ன மாலை வாங்கணுமோ ஃபஸ்ட் டைம் அதே மாலையை வாங்குவோம். ஃபஸ்ட் டைம் இல்லைங்க, அவனுக்கு ஒவ்வொரு டைம் நம்ம வாங்க போகும்போதும் அதே மாலை தான் அமையுது. அதே மாலையை இன்றைக்கி வாங்கிடுவோம். இந்த அந்த மாலை வாங்கடா முன்னா, நம்ம வாங்குற முன்னா. அதான் 200 100 150 எவ்வளோ தான்டா கொடுத்தாங்க முந்தானத்து கூட. சரி கொடுத்துரு அண்ணே. இல்லை எலுமிச்சம்பளம் கூட கொடுத்துருங்கண்ணே. இந்த பண்ணா ஒரு 3 எலுமிச்சம்பளம் வாங்க போனோம். ஆக்சுவலாங்க நம்ம மாப்பிள்ளைக்கு மாலை வாங்க போகும்போது 120 150 சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தா 200 ஸோ ஆள் பார்த்து விற்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. என்னடா இது? அதாவது பகல் கொடுமையாக கூட இல்லைங்க, இரவு கொடுமையாக இருக்குது. மணி எத்தனை 8னா 7:18 ஆயிடுச்சு. கோயிலில் வந்து ஆள் இருப்பாங்களா என்னன்றதுன்னு தெரிலங்க. ஸோ கோயிலுக்கு நம்ம போல இப்போ வந்து சர்ச்சுக்கு நம்ம போகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு வரப்போ அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு வருவோம்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்ப்போங்க அப்படின்ட்டு. டேய் தலை ஃபோனை பறக்க விட்டான் பாருங்க. முன்னாடி வச்சுடி தலை ஃபோனை கீழே போட்டானே. அங்கே பாருங்க ஒரு நல்ல வேலை ஏற்றிருப்பீங்க நேரம். அதான் தலை ஃபோனு கதறிட்டு இருந்தோம். தலை போகலாமா? சரிண்ணே. ஐயோ ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுக்கல, ஃபோட்டோ எடுக்கல, எதுவுமே எடுக்கலைங்க. ஏன்னா நம்ம கேமரா வந்து ரன்னிங்கில் இருக்குன்ட்டு. கேமரா வந்து இப்போ இருக்குதா இல்லை எதுவும் புகஞ்சிருச்சா அப்படின்னு தெரிலங்க. இல்லை ரன்னிங்கில் தான் இருக்குது. பட் வந்து வீடியோ வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி எடுத்துருக்குன்றதுன்னு தெரில. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். பைக்குக்கு ஜாக் ஸ்பேரோ. டன் டன் டடரன் டன் டடரன் டன் டடரன். தலை என்கிட்ட அன்றைக்கே சொல்லிட்டாரா தலை, அப்போ பையலுக்கு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு. ஜாக் ஸ்பேரோ அப்படின்னாரு. தலைண்ணே ஓகேண்ணே தலை. சரிங்கண்ணே முன்னா அப்படியே பையா போவோம். பையா ஜாவ். ஓகே டிக்கே பாய். மழையை ஆக்சுவலாக இன்னும் தூரிட்டு தாங்க இருக்குது. வைசர் திறந்து சம் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா இருட்டில் கண்ணு தெரிய மாட்டேங்குது. க்ளீன் வைசர் போட்டு நம்ம கண்ணு தெரிய மாட்டேங்குது. இதில் வந்து சன் வைசர்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் சுத்தம் முடிச்சு விட்ருவோம். பாருங்க
அது ஹை பீம் லோ பீம் எப்படின்னு தெரில. பாருங்க நம்ம வண்டி ஆஃப் பண்ணி சொல்லிட்டோமா. பாருங்க தெரியுதா? ஓகே அல்லங்க, அந்த வண்டி ஓட்டி பார்த்தா நமக்கு தெரியுங்க. பாருங்க வரப்போ மாற்றிக்குவோம் வண்டியை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எடுத்து அண்ணா பூஜை போட்டதுக்கப்புறம் நம்மகிட்ட கொடுத்துருவாரு. நம்ம போகும்போது நம்ம ஓட்டிகிட்டு போவோம். ஆக்சுவலாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க மேலே போய் பார்த்துட்டு வரோம். ஆமாண்ணே, என்னண்ணே பண்ணலாம்? சரிங்க இதில் இங்கிட்டு கேட்டு திறந்துருக்குமா? கேட்டு திறந்துருக்குமா? கேட்டு திறந்துருக்குமா தலை? அப்போ ஓகே தலை. எனக்கு ஆசையாக இருக்கடா வண்டி இப்போ போகும்போது நம்ம வாங்கிட்டு போயிடும் வண்டியை. நான் சொல்கிறேன் என்ன பண்ணா இது பூஜை பண்ணுற வரைக்கும் தான் வண்டி உங்களுது, பூஜை போட்டதுக்கப்புறம் வண்டி எங்களுது வாங்கிட்டு போயிடுவோம். என்ன சொல்கிறேன் தலை தான் போகும்போது அப்படி வாங்கிக்கிறேனே. செருப்பை கழட்டிட்டு போகிறதாங்க சாமி, கோயிலுக்கு போகும்போது மரியாதை. ஓகே. ஐயோ ஏங்க ஐஸ் மேலே நடக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்பா வேற மாதிரி கால் இழுக்குது. ஒன்றா முன்னாடி சாவி இது சாவி வை. மாலை எலுமிச்சம்பளம் வை. இதெல்லாம் போகலாண்ணே. கொடை அவ்வளோதான். போகலாண்ணே. அவ்வளோதான் தலை, இழுத்துருச்சு தலை காலு. என்ன தலை லடாக்கில் இருக்க மாதிரி இருக்கா? இதோட பயங்கரமாக இருக்குமா அங்கே? 0 செல்சியஸில் இருக்கும். ஐயோ தலை காலு செயலிலேருந்து செயலுக்காத மாதிரி ஆகுது, ஆயிரம் மாதிரி இருக்குண்ணே. இதெல்லாம் ஆமாண்ணே, முட்டிக்கு கீழே ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிறதுல கஷ்டம். இதெல்லாம் அப்படியே திருப்பிடுங்க, அப்படியே எலுமிச்சம்பளத்தை வச்சு அப்படியே ஏற்றிடுவோம். இதெல்லாம் அப்படியே திருப்பிங்கண்ணே, எலுமிச்சம்பளத்தை ஏற்றிடுவோம். அதில் கொடுப்பா பொண்டா இவடடி பொண்டா இங்கே. இங்கே தான் கொடுத்துருக்காங்களா கரெக்டாக? இல்லை 900 மாரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நான் இதை தேடிட்டு இருக்கேன். இதில் வாங்கண்ணே, இதில் வந்து அப்படி எலுமிச்சம்பளத்தை வச்சு ஏற்றிடுவோம். அதில் கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க நானே. இதில் சரிங்கண்ணே, இதில் அப்படி நேராக கூட எடுத்துக்கண்ணே. தலை வண்டியில் ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சுக்கோங்கண்ணே. இது அதானே தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் இட்டடிமா இடமே இல்லையத்தில். இது எங்கிட்ட பால் பாயிட்டு வாங்கி வச்சுட்டு வருவீங்க, பாயிட்டில் தான் போட்டு வரணும் போல இருக்கு. விழுந்துருமேத்தில் இந்த பாயிட்டில் கூட வச்சுக்கோங்கண்ணே. அதானே இல்லை தலை வாங்கத்தில் அப்படியே முன்னாடி வாங்கண்ணே. ஓகே தலை, என்ன தலைச்சு? தெலந்தா வரேனே. என்னண்ணாச்சு? ஓ தலை வண்டி மறுநாள் அழுகிறான் போல இருக்கு தலை. வா ஜோஸ் வா நம்ம இதில் வரலாமா? ஐயோ முன்னாடி உட்காந்து அம்மாவுக்கு ஓட்ட தெரியாதுமா. பாதி தூரம் வந்து ஓட்டிக்கலாமா? இந்த உட்காந்துட்டாமா. போலானே பொண்டா, வித்தியாசமாக தான் இருக்குது உண்மையிலே. எங்கே? ஐயோ என்ன ரியர் பிரேக் பிடிச்ச மாதிரியே ஃபீல் இல்லை. எத்தனாவது கியரில் இருக்குன்னு வேறு தெரியாது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். செகண்டு தேர்டு இப்படி தானே நான் வச்சுக்கணும் கியரு காட்டலன்னா. முன்னா பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கு முண்டா. எப்படி நல்லா கம்பீரமாக வந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. நம்ம மாப்பிள்ளை எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது எல்லாம். டேங்க்கு கொஞ்சம் காலு கொஞ்சம் விரிச்சு வச்சுட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது.
டேங்க் பெருசாக இருக்குல்ல. கால் மற்றபடி கால்லாம் கிட்டக்கில் இருக்குது. வண்டி வெயிட்டே தெரில, ஃபுல் லேஸாக தெரியுது எனக்கு இது. சுத்தம் வெயிட்டே தெரில எனக்கு. வண்டி தான் பார்க்க பல்காக இருக்குடா, வெயிட்லாம் சுத்தம். ஆக்சுவலாக இதை இப்போ பிளாக் கலர் தான் எங்கள் அண்ணன் எடுத்திருக்காரு. இந்த பிளாக் கலரையே லேஸாக நம்ம வந்து லேஸாக வந்து நம்ம இதில் கொஞ்சம் இல்லைடா ஆரஞ்சு கலர், இது ஆரஞ்சு இல்லை பச்சை கலர் மட்டும் ஆட் பண்ண வச்சுக்க. அப்படியே ஜீன் ஒரு இதில் ஒரு சும்மா ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன், யாரும் கோவப்படாதீங்க. சும்மா பார்க்குறதுக்கு Z900 மாதிரியே இருக்கும். 900 மாரி இருக்கும். என்னது அதான் தேடிட்டு இருக்கேன். Z900 மேலே இங்கே கொடுத்துருக்காங்க டேங்க்கில். பேக் பிரேக்கு பேக் பிரேக் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இல்லைங்க. ஃப்ரண்ட்டு பார்ப்போமா? ஃப்ரண்ட்டு பக்கா இவதில் ஃப்ரண்ட்டு பக்கா. பேக் பிரேக் வந்து நமக்கு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இல்லை. ஃப்ரண்ட் வந்து பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ஃப்ரண்ட்டு மட்டும் பேக் ஏபிஎஸ் இல்லை, ஃப்ரண்ட்டு மட்டும் ஏபிஎஸ் நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, எங்க வண்டி உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. என் அக்கௌண்ட்டில் வேறு எவ்வளோ காசு இருக்குன்னு தெரில, இல்லைனா டேங்க் ஃபில் பண்ணி தரலாம். டேங்க் ஃபில் பண்ணி தர அளவுக்குலாம் காசு இல்லை, இருந்தாலும் ஏதோ பெட்ரோல் போட்டு தர அளவுக்கு நம்மகிட்ட காசு இருக்குன்னு நினைக்கிறீங்க. வருங்க பார்ப்போம். இவங்களை முன்னாடி அனுப்பிச்சி விட்ருவோம். டே போண்டா, உண்மையிலே சொல்கிறேன், நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இப்போ இந்த வண்டி பிரேக்கிங் செக் பண்ணல. பிரேக்கிங் வந்து எப்படின்னா பவருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே தான் இந்த பவருக்கு. இப்போ என்னன்னா ஏன்டா ஓட்டி பார்க்குறேன் வண்டியை நம்ம பட் எங்க வண்டி வேறு லெவலில் பிக்கப் ஆயிடுச்சுங்க நமக்கு. போண்டா வண்டி வேறு லெவலில், எப்படி சொல்கிறது, வெயிட்டே எனக்கு ஃபீல் ஆகலடா. நம்ம மாப்பிள்ள உட்காந்து ஓட்டும் போது ஒரு வேறு வெயிட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் இந்த மாப்பிள்ள வந்து வெயிட்டே இல்லை நமக்கு. இதே நமக்கு பகலில் வண்டி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அண்ணன் வண்டி தான், நம்ம வண்டி தான் இது. அண்ணன் வண்டி கூட இல்லை, நம்ம வண்டி தான் இது. ஓகே, நமக்கு வந்து பகலில் வாங்கி நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில் வந்து இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு வருங்க. ஸோ எஃப்ஜெட்டோட ரிவ்யூ வந்து வரும். ரைட் அதில் வந்து ஸ்லிப்பர் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் ஏதோ கொடுத்துருக்கேன் நாங்கள். அது நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் கியர் செட் பண்ணும்போது. ஆனால் டயர் பெரிய டயராக கொடுத்துருக்காங்க. டயர் பெரிய டயராக போண்டா, நல்லதுடா. நம்ம வண்டிக்கு அடுத்த டயர் சேஞ்ச் பண்ணும்போது பெரிய டயர் தான் சேஞ்ச் பண்ணோம். அப்போ ஓகே ஒரு அதான் இண்டிகேட்டர் போட்டு நெட்டாக போவோம் நாங்கள். ஐயோ இங்கே இருக்குடா கட்டு. தலை கோயிலுக்கு போகலாமா? தலை மாரியம்மன் கோயிலுக்கா? சரிங்கண்ணே. சரி இதில் சரி இதில் ஆமாம். ஏய் ஒரு இதை மறந்துட்டு பார்த்தா ஏபிஎஸ் இல்லை வண்டியில், பேக் ரியர் ஏபிஎஸ் இல்லை பார்த்தியா? லேஸ் அந்த இடத்துல ஸ்கிட்டாச்சு பார்த்தியா? ஓகே ஃபைன். இப்போ ஒரு சர்ப்ரைஸாக போவோம். போட்டேன் ஒரு என்ன பண்ணா ஒரு 200க்கு பெட்ரோல் போட்டு கொடுப்போம். இதோ நம்மளால் முடிஞ்சது 200. எனக்கு இது இந்த எஃப்ஜெட்டில் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வானே சக் இது டேங்க் மூடி இருக்குது பார்த்தியா? இதை கழட்டி கையில் வச்சுக்கிறதுனா பிடிக்காத விஷயம். நம்மளோடதெல்லாம் இப்படி தூக்கி விட்டால் நின்றுக்கும். பொருவானை காட்டுறேன். கில் சுவிட்ச் ஆஃபு. ஜோஸ்து இங்கே பாரு அண்ணே 229. அப்படியே ஸ்கேனர் மட்டும் தானே இது? அப்படி தான் இப்போ மாடலு. எனக்கு இதுதான் எஃப்ஜெட் பிடிக்காத ஒரு விஷயமே தான். அதேமாரிங்க இது வந்து பார்த்து கரெக்டாக வச்சு மூடணும்னு நினைக்கிறேன். ஏமாண்டா ஐயோ இப்போ பாரு பண்ணு எப்படின்னு எனக்கு தெரில. இது எப்படி இப்போ மூடுறதுன்னு தெரிலையே. ஒரு ஐயோ இப்படியா? ஓகே ஏங்க கொஞ்ச நேரத்தில் பகீர் ஆகி போச்சு. யோசிச்சு பாரு, வண்டியை நம்ம வெளியே எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோலு காரில் கன்ஃபியூஸ் ஆகி கேள்விப்பட்டிருப்பேன், பைக்கில் கன்ஃபியூஸ் ஆகி இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. என்னங்க 1 கோடி 2 கோடி இருந்துச்சு, 1 கோடி தான் ஏறி இருக்கு. பரவாயில்ல, டீசெண்டாக தான் இருக்குது ஆரன்லாம். ஓகே நான் அப்படின்ட்டுங்கண்ணா போய்க்கிறேன். என்னங்கம்மா? அந்த பைக் கூட எடுத்து விட்றேன், அப்படி ஏற்றி போட்டுக்கிட்டோம். பொருள் எடுக்கிறேன் அப்படியே ஏற்றி போட்டுக்குங்க. இதெல்லாம் தான் இப்படி போட்டுக்கிறேனே.
ஓகே.